visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி visittemples.com மூலியமாக நெய்வேலி டவுன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். 1982 83வது வருஷம் ஒரு சின்ன கிருஷ்ணர் விக்கிரகத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோயில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இப்போ வளர்ந்து காணப்படுறது. இந்த கிருஷ்ணர் கோயில் கிழக்கு நோக்கி காணப்படுறது. இதில் வந்து ஒரு சின்ன வரவேற்பு வளையம் வச்சுருக்கா. அதில் வந்து பெருமாள் விக்கிரகங்களோட கருடாழ்வார், ஆஞ்சநேயர், தவிர சங்கு சக்கரம்லாம் அதில் வச்சுருக்கான். கர்ப்பகிரகத்தை நோக்கி கருடாழ்வார் சன்னதி இருக்குது. பக்கத்துலேயே துவஜஸ்தம்பம், பலிபீடம் இருக்குது. அதே மாதிரி மூலஸ்தானத்தோட வாசல் பக்கத்தில் ஜெயன், விஜயன் துவாரபாலகர்கள் காணப்படுறான். கிழக்கு நோக்கி இருக்கும் மூலஸ்தானத்தில் வாசுதேவ பெருமாள் மூலவராக காணப்படுறார். இவர் மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரம். இவர் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கிறார். மூலஸ்தானத்தில் உற்சவரான ராஜகோபால சுவாமி சத்யபாமா ருக்மணியோட காணப்படுறார். இவர் சாக்ஷாத் மன்னார்குடி ராஜகோபால சுவாமியே தான். இங்கே வந்து குடமாடும் கூத்தன், சந்தான கிருஷ்ணன் ஆகியோருக்கு மூலஸ்தானத்தில் பஞ்சலோக விக்கிரகங்கள் வச்சுருக்காங்க. முதல்ல இந்த கிருஷ்ணர் கோயிலில் வந்து ஒரு கிருஷ்ணர் விக்கிரகத்தை வச்சு தான் 82 83 வழிபட ஆரம்பித்தா அப்படிங்கிறோம். இப்போ அந்த கிருஷ்ணர் விக்கிரகத்தை மூலஸ்தானத்துக்கு வெளியில் வச்சு சேவிக்கிறான். அதே மாதிரி மூலஸ்தானத்துக்கு வெளியிலேயே ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் இவாளோட விக்கிரகங்களை வச்சு வழிபடுறா. பக்கத்திலேயே வந்து நால்வரான மணவாள மாமுனிகள், ராமானுஜாச்சாரியார், திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார் இவா நால்வரோட விக்கிரகங்களையும் வச்சு வழிபடுறான். மூலஸ்தானத்துக்கு வெளிப்பக்கமாக வந்து ஒரு சொர்க்கவாசல் கதவு இருக்குது. இந்த சொர்க்கவாசல் பாக்கி நாள்லாம் மூடி தான் இருக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் இதை திறப்பான். வெளிப்பிரகாரத்தில் பிரதட்சிணமாக வலம் வரும்போது அங்கே சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு சன்னதி இருக்குது. சக்கரத்தாழ்வார், விஜயவல்லி தாயார், சுதர்சனவல்லி தாயாரோட காணப்படுறார். பாக்கி கோயிலில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து நரசிம்மர் வந்து சக்கரத்தாழ்வாரோட இருக்க மாட்டார். இங்கே வந்து செங்கமலத்தாயாருக்கு தனி சன்னதியும் ஆண்டாளுக்கு தனி சன்னதியும் இருக்குது. செங்கமலத்தாயார், ஆண்டாள் ரெண்டு பேருமே கிழக்கு நோக்கி இருக்கா. இந்த ஆண்டாள் சன்னதி உள்ளேயே வந்து உற்சவமூர்த்திகளுக்கும் விக்கிரகங்கள் வச்சுருக்கா. இந்த கோயில் பாக்கி கோயிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமானது எப்படி அப்படின்னா, இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அந்த சன்னதி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சரஸ்வதி ஹயகிரீவருக்கு வேற ஒரு சன்னதி இருக்குது. அவர் வந்து தெற்கு நோக்கி இருக்கார். இந்த கோயிலில் இருக்கிற ஆஞ்சநேயர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இந்த ஆஞ்சநேயருக்கு வேண்டிட்டு வந்து பல பக்தர்களும் ஸ்ரீராம ஜெயம் எழுதி அதை மாலையாக சாத்துறான். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வேண்டிட்டு வந்து எலுமிச்சை மாலையும் சாத்துறான். இந்த கோயிலில் வெளிப்பிராகாரத்தில் ஒரு பெரிய அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்துக்கு கீழே ஒரு பஞ்சமுக விநாயகர் விக்கிரகம் இருக்குது. அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து ரெண்டு பக்கத்துலேயும் நாகதேவதைகளை வச்சு வழிபடுறான். இந்த கோயிலுக்காக ஒரு மடப்பள்ளியும் இருக்குது. இந்த மடப்பள்ளி மூலிமா நைவேத்தியம் பண்ணி பிரசாதம்லாம் வரும் பக்தர்களுக்கு விநியோகிக்கிறார். இந்த கோயிலில் வந்து வைகுண்ட ஏகாதசி, ஸ்ரீராம நவமி, அனுமர் ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி இது மாதிரி பண்டிகைகள்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. இந்த கோயிலில் பூஜை புனஸ்காரத்தை கவனிச்சுட்டு வரவர் பேர் ஸ்ரீதரன். இவரோட மொபைல் எண் 9486168614. இவருக்கு நமது பாராட்டுதல்கள். இவருக்கு துணையாக இருப்பவர் பேர் ராஜகோபாலன். இவரோட மொபைல் வந்து 9486388949. இவா ரெண்டு பேருக்கும் நமது நமஸ்காரங்கள். இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.